இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா மேத்தி கீரை நிறைய கிடைக்கும். வெந்தயக்கீரைன்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது நிறைய கிடைக்கும். ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ அந்த கீரையும் பன்னீரும் வச்சு சூப்பரான ஒரு கிரேவி தான் பண்ணியிருக்கேன். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ். நான் பூரிக்கு தான் இது பண்ணினேன். இப்போ எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாமா? நான் ஒரு கட்டு கீரை வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதை க்ளீன் பண்ணியாச்சு. நான் இதில் பாதி தான் நான் யூஸ் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். கீரையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ 2 தக்காளி, ஒரு 6, 7 முந்திரி சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு 2 வெங்காயத்தையும் கட் பண்ணது சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மசாலா வந்து கரம் மசாலா வேணும்னா போட்டுக்கோங்க. நான் போடலை. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், உப்பு மட்டும் போட்டிருக்கேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு நம்ம தக்காளி, கேஷ்யூ பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நான் 150 கிராம் பன்னீர் ஸ்லைசஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட நான் ஒரு 1/2 ஸ்பூன் கசூரி மேத்தியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பன்னீர் நல்லா வெந்துடும் அதுக்குள்ளே. அவ்வளோதாங்க, சூப்பரான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே அந்தந்த சீசனில் என்ன வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, கீரைலாம் கிடைக்குதோ கண்டிப்பாக அதை நம்ம சாப்பிட்டுக்கணும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.